ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. மார்க்கெட் கிடையாது. நம்ம நேற்று வெளியிட்ட ஒரு என்வைரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அந்த அந்த பங்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆனுச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு 49% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆனுச்சு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது என்னன்னா, ஷேர் வந்து ரூ. 218 தொடங்கி அது ஒரு ரூ. 148 வெளியிட்ட விலை வந்து 47% வந்து அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ரிலையன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5% வந்து அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயினா என்னன்னா, இந்த கிரீன் எனர்ஜி மாரி இந்த வேவ் டெக் அப்படிங்கிற ஒரு யுஎஸ் பேஸ்டு கிளையண்ட் இருப்பாங்கல்ல. யுஎஸ் பேஸ்டு ரிலையன்ஸோட யுஎஸ் ஆர்ம் வந்து இந்த ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 21% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவா இதாயிட்டு அது பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி வந்து இந்த Zomato வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இப்போ புதுசா டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் வந்து என்னன்னா, அது வந்து என்னன்னா ஒரு அந்த ஆப் மூலியமா மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் பண்றதுக்கு நம்மளால முடியும். அது என்ன சொல்றதுன்னா, மெயினா வந்து அ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலியமா நெறைய பிசினஸ் கிடைக்கும். அதனால இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த Zomatoக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி இப்ப Zomato வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Zomato பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நெறைய வந்து என்னென்ன டெவலப்மென்ட்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டிஐஎஸ்லாம் கொஞ்சம் நெறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 1.42% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, ம் அ அ கவர்ன்மென்ட் பென்ஷன் ஃபண்ட் வந்து 1.17 இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொட்டாக் மஹிந்திரா கூட புதுசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாரி இங்க பாருங்க, கொட்டாக் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் வந்து 1.51லேருந்து 1.62 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் பென்ஷன் ஃபண்டு இவங்கலாம் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னாலே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து 52.53% இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரும் வந்து 15.78லேருந்து 17.32 மாறியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ன்னு நான் சொன்னேன்ல, இது வந்து என்ன உங்களுக்கு மெயினா வந்து யூஸ் ஆகும்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ம் அ அ மெயினா இப்ப நம்ம வந்து என்னன்னா, ஒரே அந்த ஆப்புக்குள்ளாரே வந்து இப்ப நம்ம ஏதாவது மூவி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ரீசென்ட்டா அவங்க வந்து இந்த கம்பெனிலேருந்து வாங்குனாங்க. அதாவது Paytmலேருந்து அந்த மூவி இத வந்து வாங்குனாங்க. அதுலேருந்து அவங்க பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து இப்ப நம்ம ஏதாவது ம் அ ஒரு 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 அ ஈவென்ட்லாம் நடக்குதுன்னா, அந்த ஈவென்ட்டுக்குலாம் டிக்கெட்லாம் கூட சேல் பண்றதுக்கு கூட இதுலேருந்தே கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் கூட போணும்னா, நம்ம அட்வான்ஸா ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு, அந்த ஹோட்டல்ல போயிட்டு நம்ம போய் அ வாங்கிக்கலாம். அப்புறம் இப்ப நம்ம வந்து முக்கியமான நியூஸ்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து நெறையா இது தெரியும். உங்களுக்கு அதே மாரி இப்ப இந்த அஸ்டர் டிஎம் வந்து ஒரு புது டீல் பண்ணியிருக்காங்க. அஸ்டர் டிஎம் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் குடுத்துட்டு இருக்க கம்பெனியா இருக்கு. பாருங்க லாஸ்ட் 1 இயர்ல வந்து இவங்க வந்து லாஸ்ட் இயர் நல்ல போனஸ்லாம் குடுத்தாங்க. ரூ. 400 இருந்தது. இப்போ வந்து ஒரு ரூ. 488 இருக்குது. இந்த கம்பெனி வந்து இந்த பிளாக்ஸ்டோன்ங்கிற ஒரு ம் ஃபினான்ஸ் பேஸ்டு அதாவது ஒரு ஃபினான்ஸ் பேஸ்ட் கம்பெனி வந்து இந்த குவாலிட்டி கேர் இந்தியா லிமிடெட்ங்கிறதுல வந்து ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல இந்த ஒரு 38 ஹாஸ்பிட்டல் வந்து கிரியேட் பண்ற மாரி பிளான் பண்றாங்க. இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ம் அ இதுல ஷேர் ஹோல்டிங் எப்படி இருக்கும்னா, இந்த அ அ இந்த புது என்டிட்டி வந்து அதாவது பிளாக்ஸ்டோன் வந்து ஒரு 30.7% வச்சிருப்பாங்க. ஹஸ்டர் கிட்ட வந்து ஒரு 24% இருக்கும். அதுக்கப்புறமேலு அந்த டிபிஜி அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து ஒரு 10.22% இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இத பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா உருவாக போற ஹாஸ்பிட்டல் வந்து
கிட்டத்தட்ட அ 5,100 டாக்டர்ஸ் இருப்பாங்க. 26,200 எம்ப்ளாயி இருப்பாங்க. 65% ஆக்குபன்சி ரேட் இருக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஷேர் வந்து இந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இந்த அஸ்டர் டிஎம் வந்து ஒரு நல்ல என்டிட்டி தான். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் செக்டார்ல உள்ளது. பட் என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அ இவங்க வந்து அ ஸ்டாக் பிஇ வந்து 90.7ல இருக்குது. ம் ஆனா வந்து அ அ ட டெப்ட் கூட குறைச்சுட்டாங்க. இப்ப வந்து பார்த்தாக்கா 1940 தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸு. நான் நேத்து உங்ககிட்ட ஒரு சார்ட் காமிச்சிருந்தேன். இந்த சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, என்னோட வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி இங்க ஒரு இது, இங்க ஒரு இது, இது டபுள் பாட்டம் இங்க ஆயிருக்குன்ட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நேத்து சொன்னதுக்கு அப்புறமேலு நல்ல ஒரு ஒரு 2.13% கெயின் ஆயிருக்கு. திரும்பவும் சொல்றேன். இந்த ஷேர்ல வந்து விஜய் கேடியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ம் அ பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக சொல்றேன். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ரூ. 1065க்கு போயிருக்கு. ஸோ இது இங்கேருந்து போய் ரூ. 1200 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டபுள் பாட்டம் அப்படியே இதாகி அதுல அந்த அந்த பேட்டர்ன்ல அது போணுச்சுன்னா, அது போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இத வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல போட்டு நீங்க பாருங்க. ம் இது ஒரு உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இதே மாரி நான் வேற வேற கம்பெனிஸ வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் வீடியோவ லைக் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் இத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன்.